திருப்பூர் நெருப்பரிசல் பகுதியில் தாயும் அவரது 2 மகன்களும் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, என்ன நடந்தது? நிச்சயமாக விஷ்ணு, அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 2 மகன்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது திருப்பூரில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முத்துமாரி, 38 வயதான இவர் தனது 2 மகன்கள், அதாவது 9 வயதான தர்னிஷ் மற்றும் 6 வயதான நிதிஷ் என்ற இருவரையும் அழைத்துக் கொண்டு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். வந்த இவர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பரிசல் பகுதியில் இருக்கும் அரசு பள்ளி வீதியில் வாடகை வீடு ஒன்றில் தங்கி வந்துள்ளார். இவரை பார்ப்பதற்காக ஒரு நபர், அடையாளம் தெரியாத ஒரு நபரானவர் அவ்வப்பொழுது வந்து சென்றதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இன்று காலையில் வீட்டை விட்டு முத்துமாரி வெளியே வராத ஒரு சூழ்நிலையில் அவரை காண்பதற்காக அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்த பொழுது ரத்த வெள்ளத்தில் தாய் மற்றும் அவருடைய 2 மகன்களும் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த திருமுருகன்பூண்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் மோப்ப நாய்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த திருப்பூர் மாநகர காவல் ஆணையரும் அங்கு வந்து அந்த சம்பவத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக சொல்லியுள்ளார். தற்பொழுது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஷ்ணு, நன்றி பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு.